ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2198வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருவெழுகூற்றிருக்கை பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அதிலே முதல் பகுதி இன்று. பாசுரத்தை பகுதியாக பிரித்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதிலே முதல் பகுதி இன்று. ஆசிரியப்பாவில் 1 என்னும் எண்ணு பெயரில் தொடங்கி 1 முதலாக 7 ஈராக ஏறியும் பின் இறங்கியும் ஆரோகணமாகவும் அவரோகணமாகவும் எண்ணலங்காரம் எண்ணலங்காரம் வருமாறு பாடுவது எழுகூற்றிருக்கையாகும். எழு கூட்டல் கூறு கூட்டல் இருக்கை என இது பிரியும். சிறுவர்கள் 7 அறை கூறி புக்கும் பேர்ந்தும் விளையாடும் பெற்றிமை போல் அமைவது எழுகூற்றிருக்கை என விளக்கம் கூறுவார் யாப்பெருங்கலக்காரிகை விருத்தி உரைகாரர். இப்பிரபந்தத்தின் மூலம் குடந்தை ஆறாவமுத பெருமானிடம் திருமங்கையாழ்வார் சரணம் புகுந்தார் என்பர். இந்நூல் குடந்தை சாரங்கபாணி பெருமாள் கோவில் தேர் வடிவில் பளிங்கு கல்லில் வடித்து அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே. அத்துடன் அக்கோவில் திருவிழாக்களில் தேரில் எம்பெருமான் புறப்பாட்டின் போது வடம் பிடிக்கும் முன்பு இந்த பிரபந்தத்தை 2 முறை சேவிப்பதும் நடைமுறையில் உள்ளது. இந்த முழு பாசுரத்தையும் ஒன்றாக வியாக்கியானம் செய்யாமல் பல பகுதிகளாக பிரித்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அருளியிருக்கிறார். அந்த அடிப்படையிலேயே நாமும் இந்த பாசுரத்தை பல பகுதிகளாக பிரித்து விரித்து அனுபவிக்கலாம். இந்த பகுப்பு முறை பெரியவாச்சான் பிள்ளை பிரித்த அதே வகையில் அமைந்திருக்கிறது. பாசுரத்தின் முதல் பகுதி. ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை. 1 2 1. ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை. முதல் அடுக்கு, முதல் கட்டம். 3 கட்டங்கள் எல்லாம் 1 2 1. ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை. இதனுடைய பதவுரை, பதபதார்த்தம். ஒரு ஒப்பற்றதாய், பேர் பரப்புடையதான, உந்தி திருநாபியில் தோன்றிய, இரு பெரியதான, மலர் இரு என்பதற்கு பெரிதான அல்லது சிறப்பான என்ற 2 பொருள் உண்டு. மலர் தாமரை பூவாகிற, தவிசில் ஆசனத்தின் மீது. ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை. ஒரு முறை, ஒரு சமயத்தில், சிருஷ்டி காலத்தில் அயனை பிரம்மனை ஈன்றனை படைத்தருளினாய். இனி வியாக்கியான விவரணம். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை. தன்னை நீங்களாக எல்லா பொருள்களுக்கும் ஒப்பற்ற காரணமாய், அப்படி காரணமாவதற்கு தகுந்த பெருமையை பரப்பை உடையதான திருநாவியிலே, கொப்பூளிலே அதன் பரப்பு அனைத்தையும் அடைத்து கொண்டிருப்பது போல பெருத்திருக்கிற தாமரை மலராகிற ஆசனத்திலே, முன்னொருகால் படைப்பு காலத்தில் ஜாயதே இதி அஜக, மற்றவர்களைப் போல் ஆண் பெண் சேர்க்கையால் பிறக்காதவனாகையாலே அயன் அஜன் என்று பெயர் பெற்ற நான்முகனை உண்டாக்கினாய். ஒரு முறை என்று சிருஷ்டி காலத்தை சொன்னது ஒவ்வொரு பிரளயத்திற்கு பின்பும் ஏற்படும் சிருஷ்டி படைப்பு காலத்தை குறிக்கும். ஆக ஒவ்வொரு பிரளயத்திற்கு பின்பும் எம்பெருமான் நாராயணன் பிரம்மனை படைக்கிறான் என்பது இதிலிருந்து விளங்கும். ஆகையாலே இந்த பிரம்ம சிருஷ்டி, பிரம்மனின் படைப்பு பிரவாக ரூபேன நித்தியமாயிருக்கும். அதாவது ஆற்று நீரின் போக்கு போல என்றும் உள்ளதாயிருக்கும் என்பதாகும். இப்படி பிரம்ம சிருஷ்டியை இங்கு சொன்னது உலகனைத்தின் படைப்பிற்கும் சிருஷ்டிக்கும் உபலட்சணமாய் அனைத்தையும் சேர்த்தே சொல்லப்படுகின்றன. நவேக்ஷசே யதி ததோ புவனான்ய முனி நாலாம் பிரபோ பவிதுமேவ குதக பிரவிற்த்திக. ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தார் சொன்ன ஸ்லோகம் இது. எம்பெருமானே, நீ அருளாவிட்டால் சிருஷ்டி காலத்தில் இந்த உலகங்கள் உண்டாகவே மாட்டா. உன்னை விட்டு இவை எப்படி செயல் புரிய முடியும் என்கிற ரீதியிலே இவற்றின் இருப்பே உன் அதீனமான பின்பு
நீ இட்ட வழக்கான பின்பு இவற்றின் காரியத்தை நீயே அல்லவா செய்ய வேண்டும் என்பது உணர்த்தப்படுகிறது. அடுத்து பெரியவாச்சான் பிள்ளையினுடைய இதே பகுதிக்கான 2வது உரை. ஒரு பேருந்தி உலகை பிரளயம் கொண்ட காலத்தில் உன்னுடைய எதனையுமே எதிர்பாராத கிருபையாலே, நிர்ஹேதுக கிருபையாலே இவற்றினுடைய சத்தை இருப்பை உண்டாக்கினவனே. ஒரு பேருந்தி, ஒரு என்று எல்லா உலகிற்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கும் நாபியினுடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. பேர் என்று பழையதாயிருக்கும் பெருமையை காட்டுகிறது. இருமலர் தவிசில் பெரியதான தாமரை பூவின் அக இதழிலே ஒரு முறை அயனை ஈன்றனை. முன்னொரு காலத்தில் உலக படைப்புக்கு சிருஷ்டிக்கு பொறுப்பாக பிரம்மனை படைத்தாய். இவற்றினுடைய இருப்பு முதலியவற்றை முதலிலேயே உண்டாக்கின உன்னுடைய பொறுப்பல்லவோ இப்படி எல்லாப்படியாலும் காப்பதும் என்கிறார். நீயே உண்டாக்கின இதற்கு ஒரு பெருமையை அளிப்பது என்பது உனக்கு அரிய செயலாகுமோ? இங்கு பிரம்ம சிருஷ்டியை கூறுவதன் மூலம் அதற்கு முன்புள்ள சிருஷ்டிகள் அனைத்தும் உபலட்சணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது பெயர், வடிவம் ஆகியவற்றாலே பிரித்து காண முடியாதபடி எம்பெருமானுடனே ஒன்றி இருக்கையால் அவிபக்த தமஸ் எனப்படும் மூல பிரகிருதியை பிரித்து காணத்தக்கதாய் விபக்த தமஸ் என்னும் பெயரை உடைத்தான ஸ்தூல தத்துவமாக்கி அதற்கு பின் அதை காட்டிலும் சிறிது சிறிதாக ஸ்தூல நிலைகளான நுண்ணுருவில் அக்ஷரம், அவ்யக்தம் என்னும் நிலைகளை அதற்கு உண்டாக்கி அதற்கு பின் மேன்மேல் ஸ்தூல நிலைகளான மகான், அகங்காரம் என்னும் தத்துவங்களை படைத்து அந்த அகங்காரத்தில் இருந்து சப்த, ஸ்பர்ச, ரூப, ரச, கந்த, சுவை, ஒளி, ஓசை, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் தன்மாத்திரைகளையும் நிலம், நீர், தீ, காற்று, விசும்பு என்னும் 5 பெரும் பூதங்களையும் உண்டாக்கி அந்த பூதங்களாலான அண்டத்தை சிருஷ்டித்து தேவர், மனிதர், திரியக், விலங்கு, தாவரம் ஆகிய 4 வகையான உடல்களை உடையவர்களான சேதனரை இவன் மூலமாக படைப்பிப்பதற்காக முதலில் நான் மகனை உண்டாக்கினான் என்பதுதான் இதனுடைய பொருள். அண்டத்தை படைப்பது வரையிலான சமஷ்டி சிருஷ்டியை தானே தன் சங்கல்பத்தாலே நினைப்பாலே செய்து மேலுள்ள வியஷ்டி சிருஷ்டியை இவனுக்கு பிரம்மனுக்கு அந்தர்யாமியாய் நின்று செய்வதற்காக பிரம்மனை படைத்தான். சமஷ்டி சிருஷ்டியில் பிரகிருதியை கொண்டு மகானையும், மகானை கொண்டு அகங்காரத்தையும், அகங்காரத்தை கொண்டு தன்மாத்திரை முதலானவற்றையும் படைத்ததற்கும் இந்த பிரம்மனை கொண்டு அண்டத்துக்குள் இருக்கும் அசேதன அறிவற்ற பொருள்களையும் தேவர் முதலான அறிவுடைய பொருள்களையும் படைத்ததற்கும் இடையே எம்பெருமானுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. பாரதந்திரியத்தை எம்பெருமான் இட்ட வழக்காய் இருத்தலை பாரதந்திரியத்தை பார்க்கும்போது இப்பிரம்மனுக்கும் அந்த அசேதன அறிவற்ற பொருள்களுக்கும் பரிபூரண ஒற்றுமை உண்டு. ஆக அந்த பிரம்மனும் அந்த அசேதன பொருளும் ஒன்றே எம்பெருமானை பொறுத்தவற்றிலும் என்பதுதான் செய்தி. பிரம்மன் முதலான அறிவுடைய சேதனருக்கு அறிவற்றவற்றை காட்டிலும் உள்ள ஒரே ஏற்றம் இவற்றை நமக்கு அந்தர்யாமியாயிருந்து நடத்துகிறவன் சர்வேஸ்வரனே என்று உறுதியாக அறிவது ஒன்றே ஆகும். அறிவுள்ளவை அதை அறிந்து கொள்ளும், அறிவில்லாதவை மரம், செடி, கொடிகள் அவற்றை அறியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆழ்வாருக்கு முதலிலேயே உரிமையை வழங்கும் செப்பேட்டினை கையிலே கொடுத்து பின் செப்பேட்டில் குறிக்கப்பட்ட செல்வத்தை காட்டி கொடுப்பவரை போல எம்பெருமான் திருமந்திரத்தையும் அந்த திருமந்திரத்தின் பொருளுக்கு எல்லை நிலமான கோயில்களையும் திருத்தலங்களையும் காட்டி கொடுக்க அவற்றை கண்டு ஆழ்வார் செய்ய வேண்டியதை செய்தவராய் இந்த உலகம் பரமபதம் இரண்டினையும் ஒரு சேர மறந்தார். ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான், ஆழ்வீர், நீர் இருக்கிற இடம் இந்த இருள் தரும் ஞாலமன்றோ என்று அருளி செய்ய இவ்வுலகின் கொடுமையை நினைத்து ஆற்றாமையாலே மனம், மொழி, மெய்களால் எம்பெருமானை அனுபவித்து தம் ஆற்றாமையை போக்கிக் கொள்ள முயன்றார். ஆற்றாமை முன்னை காட்டிலும் இரட்டிப்பாய் மிகுந்ததாலே எம்பெருமான் தஞ்சம் அருளும் திறத்தை பேசிக்கொண்டு அதற்கு எல்லை நிலமான திருக்குடந்தையிலே
ஆறாவமுது ஆழ்வார் திருவடிகளையே எந்த நிலையிலும் விரும்பியவற்றை பெறுவதற்கும் விரும்பாதவனவற்றை விடுவதற்கும் உபாயமாக பற்றி முடிக்கிறார். ஆக இந்த பகுதியிலே நாம் ஒரு பேருந்தி இருமலர்த்த விசில் ஒரு முறை அயனை ஈன்றனை என்கின்ற முதல் தட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் 1, 2, 1 என்ற அந்த ஒரு பேருந்தி இருமலர்த்த விசில் ஒரு முறை அயனை என்பதனுடைய வியாக்கியான விவரணத்தை பார்த்திருக்கிறோம். இனி அடுத்த வரும் பகுதிகளிலே அடுத்த பாசுரத்தின் அடுத்த பகுதிகளை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கொடந்தை ஆறாவமுத பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.